வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த புதினா நம்ம வீட்டிலேயே வளர்ந்ததுங்க. புதினா செடிகளை வீட்டிலேயே சுலபமாக வளர்த்தலாங்க. எப்படி வளர்க்கலாம், எப்படி பராமரிக்கலாங்கிற டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கடையிலேருந்து புதினா கட்டு வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அதில் இலையெல்லாம் எடுத்துகிட்டு மீதி தண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் கனமான தண்டு பகுதியை எடுத்து மண்ணில் நட்டு வச்சாவே போதுங்க. இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருங்க. நாங்கள் அந்த மாதிரி தாங்க செஞ்சோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்து வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நிலத்தில் வைக்க முடியலனா கூட தொட்டிலையோ பேக்கில் கூட வச்சு வளர்த்தலாங்க. டெய்லி 2 நேரம் தண்ணி ஊற்றுவோங்க. அது போக அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுவோம். அது மட்டுமே தாங்க செய்வோம். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குதுன்னு. புதினா செடிக்கு அதிக சூரிய ஒளி தேவைப்படாதுங்க. வீட்லேயே ஈஸியாக வளர்த்தலாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொரித்து செய்யும்போது சட்னியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா மணமாகவும் இருக்கும். புதினா செடிகளை நாமளே வளர்த்தி அதில் புதினா பொரித்து சமைக்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. அதே மாதிரி புதினாவை பறிக்கும்போது வெறும் இலைகளை மட்டும் பறிக்கக்கூடாதுங்க, தண்டு பகுதியோடு பொரிக்கணும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி படர்ந்து வருங்க. புதினாவில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து, இது எல்லாமே நிறையா இருக்குதுங்க. அது கூடவே ஜீரண சக்தியும் நிறையா கொடுக்குங்க. அதனால தாங்க நான்வெஜ்ஜில் பிரியாணி செய்யும்போது நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம். வாங்க இப்போ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா. புதினாவில் பொரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு சொன்னீங்களா கனமான தண்டு பகுதி, அது இதுதாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தண்டை எடுத்து மண்ணில் நட்டு வச்சிங்கனாவே போதுங்க. அதில் இலை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நட்டு வைக்கும்போது நட்டு வச்ச 10 நாள்லேயே புதினா நல்லா வளருங்க. மழைக்காலங்களிலே வச்சிங்கன்னா குயிக்காக வளர்ந்துடும். இது ஒரு கட்டளவு இருக்குங்க. வாங்க இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இது 2 நல்லா கலர் மாதிரி வர வரையும் வதக்கிக்கலாம். இந்த புதினா சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. காரத்துக்கு 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகா சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வரமிளகா சேர்த்தனா கூட சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. அடுத்தது 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துற மாதிரி தான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்குங்க. சட்னிக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்குங்க. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வதக்கிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துறதுனால தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ புதினாவை சேர்த்திக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் கூட ஆகாது. புதினாவை சேர்த்தி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதக்கினா போதுங்க. புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இந்த புதினாவோட கருவேப்பிலை கொத்தமல்லி கூட சேர்த்து செய்யலாங்க. இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது நல்லா இப்போ ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா சட்னி சுட சுட இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.